அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்ட விவகாரத்தில் கோட்டாட்சியர் உள்ளிட்டோர் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆய்வு முடிவு வரும் வரை ஆலையை இயக்க தடையானதும் விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தூத்துக்குடி புத்தூர் பாண்டியாபுரத்தில் நிலா சிப்ஸ் ஆலையானது இயங்கி வருகிறது. இந்த ஆலையானது நேற்று நள்ளிரவு 2 மணி அளவில் அதாவது அமோனியா வாயு கசிவு காரணமாக 30 பேருக்கு மயக்கம் ஏற்பட்டு 3 தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இப்போ தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தாளமுத்து நகர் காவல் போலீசார் தற்சமயம் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தற்பொழுது ஆலையில் அமோனியா கசிவு காரணமாக நிலாசிப் தனியார் நிலையில் கோயில்பட்டி கோட்டாட்சியர் ஜோர் கிறிஸ்டோபாய், ஓட்டப்பிடாரம் தாசில்தார் சுரேஷ், மாசு கட்டுப்பாட்டு பொறியாளர் குழு முரளி தலைமையில் மற்றும் சுகாதார ஆய்வாளர் ராஜபாண்டி, தடயவியல் நிபுணர் கலாலட்சுமி ஆகியோர் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த ஆலையில் ஆய்வு முடிவரை இந்த ஆலையை இயக்க தடை வைத்துள்ளார் ஆட்சியர் லட்சுமிபதி உத்தரவிட்டுள்ளார். மேலும் இவ்வாலையில் கதவு மூடப்பட்டு இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.